Good morning, students. I am MRK. Today, 12th Max class, Chapter 1, Applications of Matrices and Determinants, Exercise 1.2, Third sum, Find the inverse of matrix சொல்லி கொடுத்துருக்கு. காஸ் ஜார்டன் மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்ததை given மேட்ரிக்ஸ் அப்படின்றத வந்து நான் ஏன்னு நோட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றேன். லெட் ஏ ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்துகிட்டு வர்றேன். ஏ ஈக்குவல் டுன்னு சொல்லி given மேட்ரிக்ஸை எடுக்கையில் 1 2 3 2 5 3 1 0 8 நெக்ஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது காஸ் ஜார்டன் மெத்தடில் ஏஐ அப்படின்றத வந்து ஐன்னு முன்னாடி கொண்டு வந்து பக்கத்தில் வந்துடுற மேட்ரிக்ஸ் தான் ஏ இன்வர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. அப்போ இந்த மேட்ரிக்ஸோட அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதோட ஐ சேர்த்துக்கிறேன் அப்படின்னா ரைட் சைடில் ஐ சேர்க்கணும். 1 2 3 பார்த்து பொறுமையாக 1 2 3 2 5 3 1 0 8 இதோட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை சேர்த்துக்கிறேன். 1 0 0 0 1 0 0 0 1 அப்படின்னு சேர்த்துட்டேன். இப்போ நான் கணக்கை ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ்னு சொல்லி அதுக்கு சமமான அணி அப்படின்னு சொல்லி நான் கணக்கை மூவ் பண்ண போகிறேன். மூவ் பண்ணையில் ஃபஸ்ட்டு ரோவில் 1 இருக்கணும், இருக்குது. 1 2 3 1 0 0 ஓகே. தேர்ட் ரோலையும் வச்சுக்கலாம். 1 0 8 0 0 1. இப்போ நான் R2 மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுறேன். R2 வந்து இந்த இடத்த நம்ம என்ன ஆகணும் அப்படின்னா இல்லையோட R3யோட எழுத வேண்டாம். R3 நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். R3 நம்ம என்ன செஞ்சுருவோம், ஒரே ஸ்டெப்லேயே சேஞ்ச் பண்ணிடுவோம். ஒரே ஸ்டெப்லேயே சேஞ்ச் பண்ணுறதுக்கான முயற்சி எடுப்போம். ஆமாம், சரி. அதாவது இந்த நம்பரையும் 0 ஆக்கணும். இப்போ இந்த நம்பரை 2 ஆல் மைனஸ் பண்ண 0 ஆயிரும்ல. அப்போ இந்த R1 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். R2 மைனஸ் 2R1 அப்படி இந்த 2 எடுத்து மேலே மல்டிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான்டா. அப்போ R2 முதல்ல எழுதிக்கிறேன்டா. 2 5 3 0 1 0 2 ஆல் R1 மல்டிப்ளை பண்ணால் 2 2 2 சார் 4 3 2 சார் 6 1 2 is 2 0 0 சப்ராக்ட் பண்ணுறோம்னா மைனஸ் 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 மைனஸ். ஓகே, இது 0 +1 -3 -2 1 0 இதைத்தான் இங்கே எழுதணும். 0 1 -3 -2 1 0 அவ்வளோதான். சரியா சொல்கிறது? பார்த்து நிதானமாக இது பண்ணிக்க. நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்னா R3க்கு எழுத போகிறேன். அதையும் கீழே 0 ஆகிறனால R3யை வந்து R1ஓட சப்ராக்ட் பண்ணிடுவோம். அப்போ R3யை எழுதிட்டு R1 சப்ராக்ட் பண்ணுறேன். R1 என்ன 1 2 3 1 0 0 மைனஸா மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணாலும் மைனஸ் உள்ளே போயிடும். மைனஸ் மைனஸ் மைனஸ். அப்போ என்ன வந்துடும் 0 இது 2 கேன்சல் ஆயிரும்ல. அடுத்து என்ன வந்துடும் -2 5 -1 0 1. அப்போ 0 -2 5 -1 0 1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். இப்போ நான் என்ன ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு 1க்கு கீழே ஃபஸ்ட்டு காலத்தில் 1ன்ற நம்பருக்கு கீழே 2 0 கொண்டு வந்துட்டேன். அடுத்து செகண்டு அந்த காலத்தில் பார்ப்போம். இந்த 1ன்றதுக்கு மேலே இதை 0 ஆக்கணும். சரிங்களா? அப்போ வந்து நம்ம எதை யூஸ் பண்ணி செஞ்சாலும் சரி, உன்னுடைய விருப்பம். சரி, ஃபஸ்ட்டு R1 நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்படின்னா R1 இம்ப்ளைஸ் R1ஐயும் R3ஐயும் கூட்டி எழுதுவோமா? சரி, இது ரெண்டையும் கூட்டி எழுதுனோம்னா அதே தான் வரும். இது 0 ஆயிரும். அது என்ன வந்துடும், 2ன்னு வந்துடும். சரி, கூட்டுறோமா 8 வந்துடும். கூட்டினா என்ன வந்துடும், அது மேலே 3 இருக்குது. 5 3 8ன்னு வந்துடும். அடுத்து என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அடுத்து என்ன வந்துடும், 0 ஆயிரும். அடுத்து என்ன வந்துடும், 1 வந்துடும். ரைட், எழுதியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ரோவை எழுதிடலாம். இந்த ரோவை 0 1 -3 -2 1 0 R2 எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு R3யை சேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த நம்பரை 0 ஆக்கணும். இந்த நம்பரை 0 ஆக்கணும். அப்போ இந்த நம்பரை 0 ஆக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம், R1 R3 ப்ளஸ் பண்ணி R1 எழுதிட்டேன். இப்போ R3க்கு எழுதையில் எப்படி எழுதலாம் அப்படின்னு பாரு. இப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா இங்கே ஓப்பன் ஆயிரும். அப்போ இது ரெண்டையும் தான் சரி பண்ணணும். அப்போ R3 -2 R1. சரிங்களா சொல்கிறது? அப்போ R3 எழுதுகிறேன். 0 -2 5 -1 0 1.
இதை வந்து 1 2 is 2 2 2s are 4 2 ஆல் தான் மல்டிப்ளை பண்ணுறேன். எதை R1 ஆனால் ப்ளஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணக்கூடாது. ப்ளஸ் பண்ணணும், சைன் மாற்ற வேண்டியதில்லை. அடுத்து என்ன வந்துடும், 2 ஆல் தானே மல்டிப்ளை பண்ணுறோமா, எதை இல்லையே தேவையில்லையே, அப்படியே ப்ளஸ் பண்ணால் போதும்ல. ப்ளஸ் பண்ணால் இது ஓப்பன் ஆயிருமே, தவறாயிருமே. R3 + 2 R1 R3 + 2 R2 சாரி 2 R2டா தம்பி. R3 நான் எப்போயுமே வந்து இந்த ரோ ஒன்றையில் 2 வச்சு தான் செய்யணும், அதை மறந்துட்டோம் பார்த்தியா. கவனமாக R2 தான் யூஸ் பண்ணணும். அப்போ 0 1 2 is 2 3 2s are 6 2 2s are 4 1 2 is 2 0. இப்போ ப்ளஸ் பண்ணுறனால அப்படியே 0 வந்துடும், 0 வந்துடும், -1 வந்துடும், -5 வந்துடும், 2 வந்துடும், 1 வந்துடும். அப்போ 0 0 -1 -5 2 1 முடிஞ்சு கணா. அப்போ என்னாச்சு, அடுத்து செகண்ட் காலத்தில் நடுவில் 1ன்றதுக்கு வச்சுட்டு மற்ற ரெண்டு 0 ஆகி மற்ற மேலேங்கேயும் 0 ஆகிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ இதில் இந்த இடம் 1 வரணும். அப்போ எந்த இடம் R3ல் அந்த இடத்துல 1 வரணும்ல. அப்போ அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா சரியாக வந்துடும். பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணணும், சரியா சொல்கிறது. அப்போ இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடுவோமா. மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். 1 0 8 0 0 1. ஓகே, அடுத்து என்ன இருக்குது, 0 1 -3 -2 1 0. ஓகே, அடுத்து -3ஆல் மல்டிப்ளை R3 இம்ப்ளைஸ் -R3 -1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 0 ஆயிரம் 0 ஆயிரம் +1 ஆயிரம் +5 ஆயிரம் -2 ஆயிரம் -1 ஆயிரம். நெக்ஸ்ட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு ஸ்டெப்பு யோசிச்சுப்பார். நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு இப்போ +1 ஆக்கியாச்சு எதை இந்த இடத்த. சரி ஓகே, அப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னு ஐடியா பண்ணு. இந்த இடத்த என்ன ஆக்கணும், 0 ஆக்கணும். இந்த இடத்த 0 ஆக்கணும், இந்த இடத்த என்ன ஆக்கணும், 0 ஆக்கணும். அப்போ என்ன செய்யலாம்னு யோசிச்சு பார்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட் ரோவை நான் எழுத போகிறேன். லாஸ்ட் ரோ வச்சுக்கிடுவோம். 0 0 1 5 -2 -1. இப்போ ஃபஸ்ட்டு ரோவை நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் ரோ எப்படி சார் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ரோ எப்படி சார் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்துக்க. இது -1. சரி, R1க்கு எழுதுவோம். எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா R1க்கு எழுத போகிறேன். எப்படி எழுத போகிறேன்னா R1 -8R3 1 0 8 0 0 1 8 0 0 8 8 5s are 40 8 2s are 16 1 8s are 8. பார்த்துக்க பொறுமையாக. அப்போ இதுக்கு நேரம் என்ன வருது, 40. இது வந்து 0 வருது இங்கே. ரைட். இப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம் மைனஸ் பண்ணணுமா. மைனஸ் பண்ணோம்னா என்ன ஆகுன்னு பாரு. மைனஸ் பண்ணால் என்ன ஆகும், இந்த 1 தான் வரும், 0 வரும், 0 வந்துடும், -40 வரும், +16 வரும், +0 வந்துடும். அப்போ எழுதையில் 1 0 0 -40 16 0 அப்படின்னு வருது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். நெக்ஸ்ட்டு அப்போ என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு அர்த்தம் கவனமாக. நெக்ஸ்ட் என்ன செய்யலாம், இந்த R2வில் இந்த இடத்த சேஞ்ச் பண்ணணும். அப்போ இந்த இடத்த சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா R2க்கு எழுத போகிறேன். R2 வந்து +3R3 அப்படின்னு எழுதி பார்ப்போம். R2 வந்து 0 1 -3 -2 1 0. குட். இப்போ இது என்ன, R3யை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 0 0 1 3 is 3 5 3s are 15. அடுத்து என்ன வரும், 3 2s are 6 -6 -1 3 is 3. ஓகே, அப்படியே செப்பரேட் பண்ணோம்னா இது என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். செப்பரேட் பண்ண வேண்டியதில்லை, ப்ளஸ்ஸு தான் பண்ணணும். ப்ளஸ்ஸு தான் பண்ணுறோம். அப்போ அப்படின்னு சொல்லி சைன் என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது.
சைன் என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. ஓகே, அப்போ என்ன ஆகும், 0 1 0 13 -5 13 அடுத்து என்னது -5 -3. அப்போ என்ன வந்துருச்சு இங்கே 0 1 0, இங்கே என்ன வரும் 13 -5 -3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இந்த இடத்துல 8க்கு அடுத்த 1 வருது, 1 0 0 தானே வரணும், 0 1 0 0 0 1. ரைட், ஓகே குட், கரெக்ட். அப்போ ஃபஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்துருச்சு. ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்துருச்சு, இந்த முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு பாரு. அப்படியே டிவைட் பண்ணி பிரிக்கிறேன், அப்படி பிரிச்சுக்கோ. அப்போ தான் உனக்கு வந்து கான்செப்ட்டுக்கு புரியும். தனித்தனியாக செய்கிறத கடைசியில் பிரிச்சுக்கலாம். சரியா? இப்போ இந்த ஐ வந்துருச்சுல்ல, அப்போ இதுதான் ஐ, இது இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ். சொல்ல புரியுதா? அப்போ therefore A இன்வர்ஸ் ஈக்குவல் டு, புக்கில் ஆன்சரை பார்த்துக்கிட்டா தம்பி, நானாக போட்டுக்கிட்டு இருக்கேன். தவறு வர்றதுக்கு உள்ள சான்ஸ் இருக்கும். யாராக இருந்தாலும் சரியாக செஞ்சுருக்கோமான்னு செக் பண்ணிக்க. தப்பாக இருந்தால் எனக்கு ஃபீட்பேக் சொல்லு, நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஆமாம், பரவாயில்ல. ஓகே, தேங்க்யூ.